வாக்குப்பதிவு இயந்திர வழக்கு விசாரணை தொடங்கியிருக்கிறது. அது குறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா நம்மோடு இணைந்திருக்கிறார். சுசித்ரா, இந்த வழக்கு குறித்த முழு விவரங்கள். எந்திரத்தில் பதிவாகும் வாக்குகளுடைய அந்த எண்ணிக்கையை பார்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மனுதாரர்கள் சார்பாக தொடரப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. மிக குறிப்பாக சமீபத்தில் நடைபெற்ற ஒரு மாதிரி வாக்குப்பதிவின் பொழுது வாக்குப்பதிவு எந்திரங்களில் அதிக வாக்குகள் குறிப்பிட்ட கட்சிக்கு பதிவானதாக இன்றைய விசாரணையின் பொழுது மனுதாரர்கள் தரப்பில் வாதங்களானது முன்வைக்கப்பட்டது. மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் சார்பாக இந்த ஒரு கருத்தானது முன்வைக்கப்பட்டது. மிக முக்கியமாக கேரள மாநிலம் காசர்கோடு பகுதியில் மாதிரி வாக்கு பதிவின் பொழுது பாஜகவிற்கு அதிக வாக்குகளானது பதியப்பட்டதாகவும் அது எந்திரத்தினுடைய கோளாறுதான் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் குற்றச்சாட்டாக முன்வைத்திருந்த நிலையில் தற்போது அந்த விவகாரத்தை உச்சநீதிமன்றத்தில் இன்றைய விசாரணையின் பொழுது வழக்கறிஞர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி நடத்தப்பட்ட மாதிரி வாக்குப்பதிவினுடைய அந்த ஒரு விவரங்களை தேர்தல் ஆணையமானது விசாரணை செய்து சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தற்பொழுது தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றமானது உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்த அளவில் மிக முக்கியமாக விவிபேட் எந்திரங்களில் பதிவாகும் வாக்குகளை வாக்காளர்கள் பெற்று தனிப்பட்டியல் போட அனுமதிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த விவிபேட் எந்திரங்களுடைய அச்சாகும் வாக்குகள் என்பது வாக்காளர்களுக்கு தெளிவாக பார்க்கும் வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் இன்றைய விசாரணையின் பொழுது மனுதாரர்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவிபேட் முறை என்பது மிக மிக ஒரு உறுதியான ஒரு முடிவுகளை அது வழங்குவது இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தற்போது இன்றைய விசாரணையின் பொழுது தற்பொழுது மனுதாரர்கள் தரப்பானது முன்வைத்து வருகிறது. அதற்கு முன்னதாகத்தான் இந்த கேரள மாநிலத்தில் நடைபெற்ற இந்த விவகாரம் தொடர்பான ஒரு ஆவணங்களையும் விரிவான விசாரணை அறிக்கையும் தாக்கல் செய்வதற்கான ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. ஜெனிஃபர், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.